அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக டெல்லிக்கு சென்ற விஜய், மோடியை பார்த்த விஜய் அமித்ஷாவையும் ராகுல் காந்தியும் பார்க்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பரபரப்பான சூழ்நிலை எழுந்துகிட்டு இருக்கு. அதாவது சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள், தாவேகாவா அதிமுகவா என்ற கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் 90 விழுக்காடு அதிமுகவினர் தாவேகா பக்கம் வரதான் நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள்னு சொல்லியிருக்காரு. தாவேகாவில் கரைகிறதா அதிமுக என்ற கேள்வியும் எழுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல டெல்லி வந்து இந்த சினிமா டைலாகில் ஏன்னா நம்ம இருக்கிறதே நம்ம சினிமா நடிகருடைய ஆட்சி தான். அது சினிமாவிலிருந்து வந்த அரசியல்வாதி. நான் அந்த அர்த்தத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி சொல்கிறீங்களா சார்? இது வந்து ரியல் ஆட்சி இல்லை, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு. ஏன் ஸ்டாலின் கூட தான் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டாங்களே. பல விஷயங்கள்ல இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒத்து போயிருக்காங்கன்னு வெளியில் செய்தி வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்கன்னெலாம் வந்து திருமாவளவனே கூட பேசியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷம் முன்னால், 20 வருஷம் முன்னால் துக்ளக் சோ அவர்கள் வந்து இருந்தார். ஒரு கேள்வி பதில், துக்ளக் கேள்வி பதில். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு உண்டா, சும்மா கேட்குறான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் எதிரும் புதிரும், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அந்த பீரியடில். அப்போ அதுக்கு அவர் அழகாக பதில் சொல்லியிருந்தார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனாலும் வந்து அரசியல் தீர்க்கதரிசி. என்றைக்கு வந்து திமுக அதிமுகவை தாண்டி ஒரு மூன்றாவது கட்சி, மூன்றாவது சக்தி தமிழகத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், இவர்கள் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு 20 வருஷம் பொறுத்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நடந்துச்சு. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு திமுக சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தான், அதிலிருந்து தான் அதிமுகவில் வந்து அந்த பிளவு ஆரம்பமாச்சுன்னு சொல்கிறாங்க. வேலுமணி, சி.வி. சண்முகம்லாம் வந்து அது பிடிக்காமல் மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு அந்த கேள்வி நியாயமானது. அவர்கள் பிரிந்து இந்த பக்கம் ஆதரவு கொடுத்தது சரியா தப்பா, அதெல்லாம் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து 32 பேர் இருந்தால் கொடுத்துக்கணும், சாதுரியமாக இல்லையா. அரசியல்னு வந்ததுக்கப்புறம் தப்பு ரைட்லாம் பார்க்க மாட்டாங்க, எது சௌகரியம் தான் சுயநலம் தான் பார்ப்பாங்க. 32 பேர் இருந்திருந்தால் இதுதான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லி வேலுமணி அதிமுக ஷிண்டே, ஏக்நாத் ஷிண்டே கதை மாதிரி ஆயிருக்கும். அது இல்லாமல் 25 பேர்னு சொல்லி அப்புறம் 25லேயும் இன்னும் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, 10 பேர் 12 பேர் போயிட்டாங்க. அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா மக்கள் வந்து அப்படி அதை எப்படி ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். அது வரைக்கும் திமுக வேறு, இரு துருவங்கள், திமுக ஆர் அதிமுக அப்படின்னு தானே பார்த்தே பழக்கப்பட்டது. மாறி மாறி ஆட்சிகளில் இருந்திருக்காங்க. அந்த பக்கம் ஆளுமையாக கருணாநிதி, அண்ணாதுரை ஆரம்ப காலம் கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் கருணாநிதி தான் தொடர்ந்து, ஸ்டாலின் குடும்பம், அந்த பக்கம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார். இதுதானே. இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்கன்னா ஏதோ வந்து புதுசாக நடந்தது நம்ம வந்து எடுத்துக்க வேணாம். முன்னால் பல விஷயங்கள் வந்து உற்று கவனித்தால் பல விஷயங்கள் புரியும். கொடநாடு கேஸையே வந்து அதுக்கு முன்னால் பேசின போது அதே கொடநாடு கேஸில் வந்து எடப்பாடி அவர்களை நாங்கள் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை சிறைக்கு அனுப்புவோம் ஆட்சிக்கு வந்தால்னு ஸ்டாலின் சொன்னார் 2021. கொடநாடு கேஸ் இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே நடக்கலையே. ஸ்டெர்லைட்டும் அது பொருந்துன்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லைட்டில் இன்னும் மோசம். யாரெல்லாம் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் எதிராக வந்து ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அறிக்கை கொடுத்துச்சோ இவங்கெல்லாம் தான் தவறு பண்ணவங்கன்னு பொறுப்புன்னு அவங்களுக்கெல்லாம் திமுக ஆட்சியில் வந்து பதவி உயர்வு கொடுத்தாங்க. இது இன்னும் மோசம் இல்லை. பொள்ளாச்சிலையும் அதே மாதிரி. இது மாதிரி நீங்கள் உற்று நோக்கினால் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு வந்து அவர்கள் 20 வருடத்துக்கு முன்னால் சொன்னது வந்து ஏதோ உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ தான் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து வேலுமணி சண்முகம் செய்தது சரி தவறு அப்படின்றது இல்லை. அதே சமயத்தில் இந்த குதிரை பேரம்னு ஒன்று நடந்து எல்லோரும் சோஃபா அரசியல் நடந்தது. எல்லாருக்கும் வந்து எங்கேருந்தோ ஒரு ஃபண்டிங் வந்தது, எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவனின் குரலோ இல்லை எந்த தேவியின் குரலோ சார். ஆனால் சோஃபா ஒரு ஃபார்மாலிட்டி தான், அதில் பணம் இல்லை பஞ்சு தான் இருக்குதுன்னு தாவேக்காவினர் பேசுகிறாங்க சார். நீங்கள் பார்த்தீங்களா? நானும் பார்க்கல இல்லையா. வேணா எங்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்ப சொல்லுங்கள்,
நான் ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்ப சொல்கிறேன். அதுக்குள்ளே பஞ்சு இருக்கா பணம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பதில் சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து வெளியில் அடிபடுற தகவலை பற்றி தான் நம்ம பேச முடியுமே தவிர, நம்ம அதில் பஞ்சு தான் இருந்ததுன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது, இல்லை பணம் தான் இருந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பணம் இருந்ததாக பேசப்படுவது அதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம். எந்த தலைவர்கள்லாம் விஜய் பார்க்க போனாரோ அதுக்கு 1 மணி நேரம் முன்னால் கரெக்டாக அந்த இடத்துல போய் சோஃபா இறங்குது அப்படிங்கிறது அதிசயமான விஷயம் தானே. எல்லா தலைவர்கள் வீட்லேயும் முக்கியமான விசிக, கம்யூனிஸ்ட்டு, சிவி சண்முகம், வேலுமணி இவங்க இடத்துலாம் போகும்போது சோஃபா அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் சோஃபாவே பார்த்துருக்க மாட்டாங்கள்ல. வறுமையில் எல்லோரும் எங்கேயோ ஓலை குடிசையில் பாவம் இருந்தாங்க. இவ்வளோ நாள் அமைச்சராக இருந்தவங்க, இவ்வளோ நாள் அரசியல்வாதியாக எம்எல்ஏவாக இருந்தவங்க ஓலை குடிசையில் இருந்தாங்க. சோஃபாவே அவங்க பார்த்ததில்லை, இப்போ தான் வருது. அதை நம்புகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து முட்டாள்கள் என்று அரசியல்வாதிகள் பொதுவாக சொல்கிறேன் நினைப்பது வந்து புரிகிறது. இவ்வளவு முட்டாள்களா இருக்க முடியுமா? இந்த சோஃபா அரசியலுடைய வேல்யூ வந்து 60 ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொன்னாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஒரு சோஃபாக்குள்ளே எவ்வளோ 500 நோட்டு வைக்க முடியும்லாம் கணக்கெல்லாம் போட்டு ஸ்கொயர் அது எவ்வளோ கியூபிக் மீட்டர்லாம் போட்டு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தாங்க. 60 கோடிலாம் வைக்க முடியாது. வச்சா ஒரு கோடி 2 கோடி வைக்கலாம். அது ஒரு அட்வான்ஸாக கூட இருக்கலாம். இப்படி என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தான் நமக்கு தெரியுது. 1 மாதம் முன்னால் வரைக்கும் அதிமுக கொள்கையில் நம்பிக்கை இருந்தவர்கள் அதிமுக தலைமை எடப்பாடி வந்து அவர் தான் விட்டு கொடுக்காம பிடிவாதம் முடித்தார். இதெல்லாம் உண்மைதாங்கிறது நமக்கு தெரியுது. அண்ணாமலை விஷயத்துலேருந்தே அது தெரியுது. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பர்சனலாக ஒத்து போகாத அந்த கெமிஸ்ட்ரி சரியில்லைன்றதுனால தானே அந்த 2024 கூட்டணி சேராமல் போனது. அன்றைக்கி கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக இருந்திருக்கும். அதிமுக பலமாக இருந்திருக்கும் பாஜகவுடைய சப்போர்ட்டோட. தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு இப்போது எவ்வளோ சுலபமாக வந்து விட்டார்கள், யாருமே எதிர்பாராத அந்த அளவுக்கு சுலபமாக இல்லாமல் களம் வந்து வேறுபட்டு இருந்திருக்கலாம். இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வந்ததுனால தாவேகா வந்தே இருக்காது, விஜயால் வந்து வாங்கியிருக்கவே முடியாது. நம்ம யாரையும் வந்து நான் வந்து எந்த காலத்துலேயும் சொல்லலை விஜய் வந்து இவ்வளோ சீட்டுக்கு மேலே வாங்கிட்டாருன்னா நான் அரசியலே பேச மாட்டேன்னு சொல்லி நான் பேசலை எங்கேயும். நான் அப்படிலாம் எங்கேயும் கமிட் பண்ணி பேச மாட்டேன். திட்டுவாங்க இவருன்னா வாழ குழகுழான்னு பேசுகிறாரு. ஆமாம், அரசியல்வாதிலாம் வந்து இன்றைக்கி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாங்க. அவன் பேச்சை நம்பி நம்ம ஒன்று சொல்ல போக அவன் நாளைக்கு பேச்சை மாற்றிட்டான்னா அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் எத்தனை பேர் வந்திருக்காங்க. தெருவில் வச்சு என்ன சாட்டையால் அடிங்கன்னு சொல்லவங்க குடும்பம்லாம் வரலையா? அவன் பார்த்துட்ருக்கோம். அவங்க பேச்சை மாற்றுவாங்க, யாரும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம பேச்சை மாற்றினா நேயர்கள் கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து உறுதிப்படுத்தாதது எந்த செய்தியும் அது உறுதின்னு சொல்ல முடியாது. இப்படி நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவன் வெளியில் நமக்கு கிடைக்கிற தகவல் சில யூகங்கள். அது மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் இதுலேருந்து பேசுவோம். இவர் முதல் தடவை டெல்லி போனார். இவர் முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா பாணியில் சொல்லணுமா, ஒரு அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. ஓ, நல்லா இருக்கா? ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, சினிமா டயலாக் மாதிரியே இருக்குல்ல. ஒரு அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அது ஒரிஜினலாக வந்து சுற்றுப்பயணமாக தான் இருந்தது. திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் அது சூறாவளி சுற்றுப்பயணம் ஆயிடுச்சு. பிரதமரை போய் அவர் சந்தித்தது 10 நிமிடங்கள் தான். இது பாஜக தரப்புல இருந்தே வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாலின் உதயநிதி கூட 40 நிமிஷம் 45 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, எடப்பாடி அவர்களும் பேசியிருக்காரு. ஜெயலலிதா இருக்கும்போதும் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. விஜய்க்கு இன்னும் ஹிந்தி இங்கிலீஷ்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் சார். இன்னும் கொஞ்சம் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. விஜய் எனக்கு தெரிஞ்சு ஆங்கிலம் பேசக்கூடியவர் தான். ஹிந்தி பேசலாம், தெரியல. ஏன்னா அவர் படம்லாம் ஹிந்தியில் டப்பாகுது. அதனால் அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் பேசுவதுக்கு வாய்ப்பு குறைந்தபட்சம். ஏன்னா பிரதமர் வந்து ஆங்கிலத்தில் பேசுவார் எனக்கு தெரியும். 2011 நான் அவரை வந்து குஜராத் முதல்வராக சந்தித்தேன் அகமதாபாத்தில். அதாவது வாய்ப்பு கிடைச்சது பத்திரிகையாளர் என்ற முறையில். அப்போ போன போது என்கிட்ட முதல்ல கேட்டார், ஆங்கிலத்தில் என்கிட்ட கேட்டார், நம்ம பேசுகிறது வந்து இங்கிலீஷில் பேசுவோமா இல்லை ஆங்கிலத்திலா இல்லை ஹிந்திலையான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாட்டில் ஹிந்தியில் பேசிடுவேன். அந்த ஹிந்தி உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசுகிற ஹிந்தி எனக்கு ஹிந்தி ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆங்கிலமாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆங்கிலத்தில் பேசினார் பிரதமர். எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் நேரடியாக பிரதமர் ஆங்கிலத்தில், ஹிந்தி வழக்கமாக பேசுவது, ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர். விஜயும் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர். ஆனால் ஏன் 10 நிமிஷம் தான் பேச்சு? அதுவும் 4 கோரிக்கை. ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்து? நான் என்ன சொல்கிறேன், தமிழ்த்தாய் வாழ்த்து இந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள்லாம் வந்து
கடிதம் எழுதுறீங்க, அது வந்து போடுறீங்க, அது சொல்கிறீங்க. அதில் கூட என்ன சொல்கிறாங்க, ஜனவரி மாதம் ஒரு சட்ட திருத்தமே விதி கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் ஜனாதிபதி கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் முதல்ல வந்தே மாதரம், அடுத்தது தேசிய கீதம், அடுத்தது மாநில வாழ்த்து பாடல். இங்கே தமிழ்நாடு தமிழ்தாய், இவ்வளோதான். இதை தவிர முதல்வர் கலந்து கொள்ளும் விஷயம், அதாவது ஆளுநர் ஜனாதிபதி வராத நிகழ்ச்சிகளில் முதல்வர் கலந்து கொள்ளும். நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்கன்ற அர்த்தம் தான், எதனா பண்ணுங்கன்றது சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆளுநர் ஜனாதிபதி இதில் இது பண்ணிவிட்டு மற்ற இடங்கள்லாம் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல போட்டால் எந்த விதிமுறையும் உங்களை தடுக்கலை. இதை போய் ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்கள் நலன், நீங்கள் பொதுமக்களை எடுத்தீங்கன்னா ரவின்சன், நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடினா என்ன, பாடலைன்னா என்ன, முதல்ல பாடினா என்ன, மூணாவதாக பாடினா என்ன, அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதா, அன்னைக்கு அவனுக்கு வேலையில் இருக்கானா, இயல்பான அவங்களுடைய ரொட்டீன் பிரச்சனைகள் தான் மக்களுக்கு முக்கியம். கரண்ட் இருக்குதான்றது இப்போ பெரிய பிரச்சனை. கரண்ட் இருக்குதா, மின்வெட்டு வந்ததா, எப்போ திரும்பி வரும், இந்த மாதிரி தினசரி அவனுடைய அன்றாட பிரச்சனைகளில் தான் அவனுக்கு ஆர்வம் அதிகம். இதை தாண்டி நீங்கள் இந்த உணர்வுபூர்வமாக வந்து அது வந்தே மாதரமாக இருந்தாலும் சரி, அது தமிழ்தாய் வாழ்த்தாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, இப்போ வந்தே மாதரம் பாடி என்ன பண்ணால் வெளகாரனாக இருக்கிறான், பண்ணால் இப்போ பாடி என்ன பண்ணோம், அதுக்கும் அதான் சொல்லுவான் தமிழ்தாய் வாழ்த்து. இது இப்போ என்ன ரோட்டில் ஒரு 10 பேரை சந்தித்து மைக்கு நீட்டி தமிழ்தாய் வாழ்த்து பாட சொல்லுங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. நேற்று தான் ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ஒரு இந்த ரீல்ஸில் நம்ம இமான் ஒருத்தர் ஒரு அண்ணாச்சி இமான் அந்த குழந்தைங்களோடலாம் நிகழ்ச்சி பண்ணார். அது மாதிரி தமாஷா பண்ணுவார். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வாலிப பருவத்தில் உள்ள ஒரு பெண் இளைஞி, அவங்கள்ட்ட ஏமா பச்சரிசி புழுங்கலரிசி என்னம்மா வித்தியாசம்னு. அது பச்சரிசினா ஐரோப்பா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகும், புழுங்கலரிசின்றது உள்ளூர்லேயே தஞ்சாவூர் எங்கேயோ வந்து அங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு குடும்ப தலைவி ஆகக்கூடிய திருமணம் ஆகாத பெண் மாதிரி தெரியும். பச்சரிசி புழுங்கரிசிக்கே இந்த தலைமுறையில் வித்தியாசம் தெரியல. அவங்க அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவங்களுக்கு இதுலேயே தினம் நம்ம வந்து ஏதோ சாப்பாடு, இப்போ ஏன்னா ஏதாவது ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ போட்டு அரிசி வேணும்னா அரிசி ஆர்டர் பண்ணால் வருது, அது பச்சரிசியாக புழுங்கரிசியாக அதை பற்றி இதுவே கவலைப்படல. நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பற்றி கவலைப்பட போகிறாங்களா, வந்தே மாதத்தை பற்றி கவலைப்பட போகிறாங்களா, இவ்வளோதான். நான் வந்தே மாதத்துக்கு சப்போர்ட்டாகவும் பேசலை, இல்லை இது இப்போ மாற்றியும் பேசலை. சார், அந்த கோரிக்கைகளை பார்க்குறப்போ யாரோ ஒருத்தர் கொடுக்குற அழுத்தத்திற்கு அடிபணிகிறாரோ முதல்வர், யாரோன்றதை விட பலர் கொடுக்குற அழுத்தத்துக்கு அடிபணிகிறாரோ முதல்வர் அப்படின்ற மாதிரி. யாரோ ஒரு உயர்ந்த மனிதர் கொடுக்குற அழுத்தத்துக்கு தான் வந்து அடிபணிகிறாரோ உயர்ந்த மனிதர். அது 4 கோரிக்கை. அது ஏன் 4 கோரிக்கை, தமிழ்நாட்டுக்கு இவ்வளோதானே. அதுக்கப்புறம் வந்து மீனவர், அதான் முதல் நாள் வந்து கடிதம் எழுதிட்டீங்க, ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கடிதம் எழுதிட்டீங்க. நீங்கள் தான் வந்து பிரதமர்கிட்ட பேச போகிறீங்களே, அப்புறம் எதுக்கு கடிதம் எழுதினீங்க? நீங்கள் திமுக முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்பொழுது எதுக்கு இங்கே இருக்கிற இதுக்கு அவருக்கு எதுக்கு கடிதம் எழுதுறீங்கன்னு விமர்சனம் பண்ணிங்கல்ல. இப்போ நீங்கள் அதே தானே பண்ணுறீங்க. மேகதாதுக்கும் அவருக்கு கடிதம் தான் எழுதினார், அதுவும் இதில் ஒரு கோரிக்கை. மேகதாது யாருக்கிட்ட, பிரதமர்கிட்ட கேட்குறீங்க, அவர்களை அறிவுறுத்துங்கள் கட்ட வேணான்னு. அது வந்து சட்டபூர்வமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு நீதிமன்றத்துலேயும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து பிரதமரை கூப்பிட்டு, இந்த பிரதமர் இல்லை, எந்த பிரதமர் இருந்தாலும் மத்திய அரசை கூப்பிட்டு சொன்னால் வந்து நிறுத்தணுங்கிற மாதிரி இல்லை. அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா நீதிமன்றத்து, இப்போ நம்ம கூட அது அந்த டிபிஆர் தயார் பண்ணக்கூடாது, டிபிஆர்னால் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு மேல்முறையீடு பண்ண, அதை ரிவ்யூ போய் அது தள்ளுபடி ஆகிடுச்சு 2 நாள் 3 நாள். அவர் அங்கே டிகே சிவகுமார் முதல்வர் ஆகணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்து இப்போ தான் முதல்வர் ஆறார், இன்றைக்கி ஆகிருப்பார், ஆகிற மாதிரி இருக்கார். அந்த பிரச்சனைக்காக அவர் வந்து பில்டப் கொடுக்கணுன்றதுக்காக வந்து மேகதாதுல பூஜை பண்ணுவோம், சும்மா ஒரு வாய்ச்சாவடால் அவர் சும்மா ஒரு பில்டப்பாக தான் இங்கே காமிக்கிறீங்க. இதே ரீல்ஸு அந்த ரீல்ஸாக அங்கே அவர் பண்ணுறார். எல்லா அரசியல்வாதியும் ரீல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது மாதிரி அவர் அங்கே உள்ளூர் மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுவதற்காக அந்த ரீல்ஸ் அவர் பண்ணுறாரு. அங்கே வந்து அவர் சித்தராமையை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஏற்கனவே பேசி வச்சது, அந்த குழப்பம் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக அது ஏதோ ஒரு காரணம், அந்த உணர்வுகளை தூண்டி விடணும். அரசியல்வாதினாலே அதானே, மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு கூடிய வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒத்துமையாக விட்டுறக்கூடாது, அடிச்சுக்கிற மாதிரி வைக்கணும். சாதிகளுக்குள்ள, மதங்களுக்குள்ள, ஏதோ மொழி வாரியாக அப்படி தானே வந்து கணக்கு. அந்த வகையில் 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. 4 கோரிக்கை தான், இந்த தமிழ்தாய், மீனவர், மேகதாது, அப்புறம் வந்து இந்த
ஒரு விமான நிலையம் வந்து அதாவது இராணுவ விமான நிலையம் இங்கே தமிழ்நாட்டில் அமைக்கணும்னு சொல்லி இவ்வளோ கோரிக்கைகள் நிறைய இருக்கே. கச்சத்தீவை மீட்போன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்போ ஒரு அமைச்சர் பேசுகிறாரு கச்சத்தீவை மீட்கிறதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. இது தேர்தலுக்கு முன்னாள் தெரியலையா சார்? அதுக்கு முன்னாடி இந்த மீன்வளத்துறை அமைச்சர் இந்த நடிகர் ஒருத்தர் இருக்காரு சார், அவர்கிட்ட ஸ்ரீநாத் அவர்கிட்ட கேட்குறப்போ பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து நோ கமெண்ட்ஸ்ன்றாரு. இவர் முழு கேள்வியும் கேட்டுட்டு அதே வார்த்தையை நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சார். இல்லை அது மட்டும் இல்லை, நிறைய நடக்குது. அவர் ஒரு ராஜீவ்னு அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர். அவர் பேசும்போது நான் சுற்றுலா அமைச்சராக என்னை நியமித்ததற்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் 3 தடவை சொன்னார். ரீடேக் போயிட்டார் சார். அப்புறம் பக்கத்தில் உள்ளவர் வந்து ஐயா நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சர். அவர் என்ன அமைச்சர்னே அவருக்கு இன்னும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகலை. அவர் எப்படி அவர் பாட்டில் சுற்றுலாத்துறையில் போய் உட்காந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு போகிறார். அங்கே வேற ஒரு அமைச்சர் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சுற்றுலாக்கோ சுற்றுச்சூழலுக்கோ டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கு. அதான் சொல்கிறேன். புஷி ஆனந்த் சொன்னால் கோச்சிப்பாங்க. என்ன ஆனந்த் அவர் வந்து வருகின்ற எல்லா ஏற்கனவே வெளியிலேருந்தெல்லாம் வராங்க அதிமுகலேருந்து. ஆனாலும் வந்து கவலைப்பட வேணாம், வெளிக்கட்சிகளிலிருந்து வர்றதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கூட்டணி இந்த பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து அந்த பக்கம் அதிமுகலேருந்து வராங்க. ஏற்கனவே தவேகாவில் இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து உரிய இதெல்லாம் உள்ளாட்சிலாம் வருது, அதில் வந்து உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு இங்கே வருது வெளியிலேருந்து வந்தால் தான் மரியாதை, நமக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேதம் வருகிறது. அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார் 234 தொகுதிகளும் உள்ளாட்சியில் நம்ம தான் ஜெயிப்போம். இல்லை 234 தொகுதி இருக்குது, அதுக்குள்ளே உள்ளாட்சியெல்லாம் இருக்குது நிறையா, இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்கிறது தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இவ்வளவு பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அதான் ஊராட்சி, அதுக்கப்புறம் பேரூராட்சி, அப்புறம் நகராட்சி, மாநகராட்சி, உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சராகி 10 நாளோ 20 நாளோ ஆனதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்து ஊராட்சி இருக்கிறது, பேரூராட்சி இருக்கிறது, நகராட்சி எவ்வளவு இருக்குது, மாநகராட்சி எவ்வளோ இருக்குது, இது அந்த அமைச்சருக்கே இன்னும் மனசில் வரலன்னா இவங்க எப்படி ஆட்சி பண்ண போகிறாங்க? இப்போ டெல்லியில் போனபோது பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார்ல நம்ம கேரளாவில் சதீஷன், புதிய முதல்வர் அவர் போய் அவரும் எதிர்கட்சி முதல்வர், காங்கிரஸ் முதல்வர் தானே அவர், காங்கிரஸ் கூட்டணி சார்பான முதல்வர், காங்கிரஸை சேர்ந்தவர். ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்வர் ஆனார். ராகுல் காந்தியோடைய நண்பர் கேசி வேணுகோபால் ஆக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவர் எம்எல்ஏவே நிற்கல அவர், ஆனால் அவர் முயற்சி பண்ணார். கடைசி நிமிஷத்தில் இவர் கொஞ்சம் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார், அதனால் இவர் கொடுத்துட்டாங்க. சரி ரைட் வந்துட்டார். அவர் போய் 40 நிமிஷம் பார்த்துருக்கார். நேரடியாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஏன்னா காங்கிரஸ் பாஜக தானே எப்போவுமே நேரடியாக எதிரிகள். இங்கே எப்படி ஒரு கால நம்ம திமுகன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவர் கூட 40 நிமிஷம் பார்த்துட்டு வந்திருக்கார். அவர் அதோட தமாஷா வந்து பத்திரிகையாளர்களை வந்து மீட் பண்ணாமல் இல்லை. அப்போ தான் அதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் பினராயி விஜயன் முன்னாள் முதல்வர் வீட்டில் எல்லாம் 12 இடத்துல ரெய்டு. இதில் வந்து பழைய நம்ம ஆட்சியில் இருக்கிறதா மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஆட்சி மாறிடுச்சுன்னு மறந்து போய் செந்தில் பாலாஜி நடந்த மாதிரி அந்த இடி ரெய்டு வந்த அதிகாரிகள், பெண் அதிகாரிகள்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதே தானே இங்கேயும் நடந்தது செந்தில் பாலாஜி விஷயத்துலையும். அதனால தானே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே போடுற அளவுக்கு கோவம் வந்தது மத்திய அரசுக்கோ இடிக்கோ வந்தது. காரணம் என்னென்னா அது அதிகாரிகளை தாக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு ஆணவமான். அதே மாதிரி அங்கே நடந்தது, அவங்கள எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. இடின்னா அவங்களுக்கு பின்னால் வேணா தேவைப்பட்டால் மாநில காவல்துறைக்கு சம்மந்தமே இல்லாமல் இராணுவத்துறை சிஆர்பிஎஃப்பை கூட இறக்குவாங்க. நீங்கள் வர அதிகாரிகள் இப்போ நாளைக்கே வருமான வரித்துறை ஒருத்தர் வீட்டில் ரெய்டுக்கு போகிறாங்கன்னா அவளை வந்து பிடிச்சி அடிக்கிறதுன்னு ஆரம்பித்தா அது ஒரு அராஜகத்துக்கு வழிவகுக்கும். வழக்க போடலாம், அதை தடை வாங்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா அவர் கூட 40 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டார். அவர் வந்து ப்ரெஸ் மீட் வந்தபோது கேள்வி கேட்குறேன். அங்கே குறிப்பாக கேட்குறேன், பினராயி விஜயன் வீட்டில் 12 இடத்துல ரெய்டு நடந்திருக்கு, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இல்லை அது வந்து அரசியல் வன்மம்னு அவங்க எம்ஏ பேபி சொல்லியிருக்காரு, அவங்க கம்யூனிஸ்ட் தலைவர் சார். க்யூட்டான முதல்வர் சார் அவர். இப்போ இப்படியே வந்து வெறும் முகபாவம் அப்படி க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அவரும் சினிமா நடிக்கிற மாதிரி ஆகிட்டார் போல இருக்குது. வெறும் அந்த முகபாவம் மட்டும். ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் போராடி பார்த்தாங்க யார் நிருபர்கள். ஆனால் அவர் அங்கே நின்று பொறுமையாக ஒரு வார்த்தை கூட வெளியில் விடாமல் இப்படியே முகத்தை மட்டும் எதுவுமே கன்வே பண்ணல.
அதாவது எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, நோ கமெண்ட்ஸுங்கிறத அவர் நடித்து காமிச்சிட்டு போயிட்டார். ஆனால் இத்தனை படங்களில் நடித்திருக்கக்கூடிய முகபாவங்களுடன் நடித்திருக்கக்கூடிய பெரிய ஹீரோவான நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் வந்து அவ்வளோ பேர் துரத்திக்கிட்டு வராங்க, ஓடி வந்து வண்டியில் ஏறுறாரு. சார் வந்து இதுதான், திஸ் இஸ் நாட் தி லெகசி. கருணாநிதி ஜெயலலிதா பீரியட்லேருந்து டெல்லிக்கு யார் முதல்வராக இருந்தாலும் இங்கே வந்தால் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிட்டு தான் போவாங்க, நீங்கள் ஏன் அதை வந்து தவிர்க்கிறீங்க, என்ன பேசுனீங்க அதானே கேட்குறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்களோ 4 கோரிக்கை வச்சுருக்கேன், தமிழ்நாடு சம்மந்தமான நலன்கள் சம்மந்தமான கோரிக்கை இப்பொழுது வந்திருக்கேன், மறுபடியும் எப்போ தேவையோ அப்போ மறுபடியும் வழக்கமாக. அப்போ இது கூட அவருக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருமா வராது? எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவர் பேச முடியாது போல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, எதிர்கால அரசியலுக்கு பயன் தருவதாக இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒரு உயர்ந்த மனிதர், அவர் கட்சியில் இருக்கிறவர், அவர் தான் சொன்னார் நீங்கள் வந்து அனாவசியமாக ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஏதாவது உளறிடுவார், தேவையில்லாமல் பேசிடுவார். அதுதான் அவருடைய எண்ணம், நமக்கு தெரியாது. அப்படி ஒரு அது அப்படி தடுத்ததும் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொன்னதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வரே வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத, இப்போ நீங்கள் கேட்பீங்க பிரதமர் மோடி கூட ப்ரெஸ் மீட்டை போய் கொடுக்கறது இல்லை, என்ன நீங்கள் ஒரு பாஜக சொம்பு சங்கி பிரதமரை ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வந்து அவர் சொல்லலைன்னா யார் மூலமோ பேசுகிறாரு, அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பதில் யார் மூலமோ பேசணும். ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் நடிகராக இருந்து வந்ததனால் மக்கள் வந்து நம்ம தளபதி, நம்ம புரோ, நம்ம விஜய் அப்படின்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பு உங்களிடம் அதிகமாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் தீனி போடுற மாதிரி ஏதோ 4 வரி சொல்லிட்டு போகலாம். நீங்கள் ரொம்ப பெரிய கேள்வி பதிலெலாம் இல்லாமல், நீங்கள் எல்லோரும் கேள்வி பதில் கேட்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கூட ஒரு 10 கேள்வி பதில் முன்னாலேயே செட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு பதிலும் எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் மாற்றி கேட்டால் அவர் போல்டு. 3வது கேள்விக்கு பதில் 6வது கேள்வி கேட்டால் அவர் வந்து மாற்றம் ஒன்று தான், மாற்றம் இல்லாததுன்னு ஒரு தடவை பதில் சொன்னார் சம்மந்தமே இல்லாமல். அது ஏன்னா 3வது கேள்விக்கு பதில் 6வது கேள்வி கேட்டான் ஒருத்தன் முன்னால். அவர் 3வது கேள்விக்கான பதிலை பார்த்தா அது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தெரியுது. இது வந்து நடக்கிறது தான், நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒப்பிடுறோம். ஆனால் விஜய் அவர்களிடம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளவு பஞ்சு டைலாக் பேசுனீங்க, இவ்வளோ நாளாக கோட்டு போட்டுட்டு தான் நான் போனீங்க, இன்றைக்கி தான் ஒரு முதல் தடவையாக வேட்டி கட்டிட்டு போயிருக்காரு. இப்போது சரி, நம்ம டெல்லிக்கு வருவோன்னா 10 நிமிஷம் தான் பேசியிருக்காரு, பத்திரிகையாளர்களை தவிர்த்திருக்காரு, அந்த 4 பாயிண்ட் தவிர வேறு ஒன்றும் பேசலை. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ராகுல் காந்தி சோனியா காந்தியோட மறுநாள் காத்தால 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மதிய உணவு அவங்க கொடுக்குறதா இருந்தது. திடீர்னு ஏன் கேன்சல் பண்ணார் தெரியல. அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைக்கிறதா இருந்தார். இப்போ கூட திருவள்ளுவர் பிறந்தநாள் 31ஆம் என்னமோ வருது. அதாவது வைகாசி அனுஷம் தான் அவருடைய பிறந்தநாள்னு நம்புறவங்க கொண்டாடுறது. ஐயா கருணாநிதி பீரியடில் அது வந்து திருவள்ளுவர் தினம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கின்னு மாற்றி விட்டார். அதில் சில சர்ச்சைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி சரி ரைட்டு, திருவள்ளுவர் பிறந்தநாள் எப்போ வேணால் வந்துட்டு போட்டோம், திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதா நீங்கள் தான் அவங்களுடைய ஷெடியூல் நிகழ்ச்சி நிரலில் இருக்குது, அதையும் ரத்து பண்ணிட்டார். ஏன்னு தெரியல. ஏதோ டெல்லி தமிழ்ச்சங்கத்துலேயும் ஒரு பாராட்டுதலுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, ஒத்துக்கிட்டார், வரலன்னு சொல்கிறாங்க, அது உறுதியாக தெரியல. அப்போ ஏன் வந்து ராகுல் காந்தி, ஏன்னா ராகுல் காந்தியை பார்த்துருந்தா முக்கியமாக மேகதாது பேசியிருக்கலாமே. அவர் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு எடுக்கிறாரு, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதரவாக இருக்காருன்னா. இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து அதிகாரத்திலேயே பங்கு இருக்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் ஒரு விஸ்வநாதன் ஒரு மந்திரி இருக்கார்ல, 2 மந்திரியில் ஒருத்தர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு, துணைவேந்தர், இது பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் வந்து மாநில முதல்வராக தான் இருக்கணுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து திமுக அதிமுக, அதாவது திராவிட கொள்கைக்கு எதிரானது. இதுக்கு முன்னால் இவருடைய வாக்குறுதிகள், தாவேகாவுடைய வாக்குறுதிகளில் 14வது பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் பதவியே நாட்டுக்கு தேவையில்லை என்பதில் அதை இந்த விஷயத்தில் நாங்கள் போராடுவோம். இப்போ அதுலேயே ஆளுநர் வந்து துணைவேந்தராக பல்கலைக்கழகங்களுக்கு இருப்பதையும் நாங்கள் எதிர்க்கிறோம்.
14வது பாயிண்ட் எடுத்து பாருங்கள். அந்த பாயிண்ட்டுக்கும் இப்போது காங்கிரஸ் சார்பாக இதே கூட்டணி ஆட்சியில் அமர்ந்திருக்கும் விஸ்வநாதன் என்கிற அமைச்சர் பேசுவதற்கும் 100% முரண்பாடு. ஓகே, ஏன்கிற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியுது அரசியல் ரீதியாக. ஏன்னா மாநில முதல்வருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டா பாஜக ஒரு 19 மாநிலங்களில் நேரடியாக ஆட்சி செய்கிறது, ஒரு 4-5 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி. அப்போ அங்கெல்லாம் மாநில முதல்வர்னு சொன்னால் 24 மாநிலங்களில் பாஜக முதல்வர் துணைவேந்தர் ஆகிடுவார், வேந்தர் ஆகிடுவார். துணைவேந்தர் பணியில் அமர்த்தப்படுவாங்க, வேந்தர் ஆகிடுவாங்க, சான்சலர். அப்போ காங்கிரஸுக்கு அதுக்குள்ள இஷ்டம் இல்லை. அவங்க ஒரு 3-4 மாநிலத்தில் இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, இப்போது கேரளா, இந்த மாதிரி 3-4 மாநிலத்தில் தான் இருக்காங்க. அப்போது அவங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். இதில் தான் என்ன குழப்பம் இந்த ஆட்சியில்னு சொன்னால், நீங்கள் காங்கிரஸ்லேருந்து கொண்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு சில விஷயங்களில் வேறுபட்ட கொள்கைகள். ஏன்னா அந்த கொள்கைகள் அந்த பாஜகவோட மோதிர கொள்கைகள். அங்கே விசிகாவை கொண்டு போட்டீங்க. அவர் என்ன திருமாவளவன் சொல்கிறாரு, நான் காட்டுமன்னார் கோயிலில் நின்று இருக்கணும், திமுக தான் என்னை தடுத்துச்சு, எனக்கு அதில் ரொம்ப வருத்தம். எப்படியும் இடைத்தேர்தலில் தான் வந்தால் நிற்பார் போல் தெரியுது, எதிர்பார்ப்பார் போல் தெரியுது. திமுக விசிகா அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்குது, இதெல்லாம் ஒரு கோட்பாடுகள் இருக்குது, இல்லை இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வெளியிலிருந்து அதிமுகவிலிருந்து நீங்கள் ஆட்கள்லாம் கொண்டு இங்கே இறக்குமதி பண்ணுறது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அதே சொல்கிறார், திரும்பவும் சொல்லியிருக்காரு. ஆனால் திரும்ப ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு, கவனிக்கணும். ஆனால் எந்த காரணத்தினாலும் இந்த ஆட்சியை நாங்கள் கவிழ்க்க மாட்டோம், ஆமாம், பதவியில் ஒட்டி கொண்டு தான் இருப்போம், உடும்பு போல ஒட்டி கொண்டு இருப்போம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். எங்களுக்கு கொள்கை முக்கியம், அதை விட பதவி முக்கியங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகே சார், இந்த டெல்லி விசிட்டில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னென்னா, இப்போ கேரளா முதல்வரும் போனார், தமிழ்நாடு முதல்வரும் போனாங்க. பிரதமரை பார்த்துட்டு கேரளா முதல்வர் ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு போனாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் போல நமக்கு தெரியும், கேரளா முதல்வர் போனாரா? இல்லைங்க, அவங்க காங்கிரஸ் ஆட்சி. ஓகே, இப்போ தான் ஒரு வாரம் முன்னால் இந்த முதல்வர் யாருன்றது வரும்போது அங்கே போய் டெல்லியில் 2 நாள் சதீஷன், அவர் கேசி வேணுகோபால் அங்கேயே இருக்கார், அப்புறம் அந்த ரமேஷ் சென்னித்தாலா 3 பேர் தான் போட்டி போட்டாங்க. 3 பேரையும் டெல்லியில் உட்கார வச்சு 2 நாளைக்கு எல்லாரையும் வேப்பில் அடித்து ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்போ ஒரு வாரம் முன்னால் தான் அவர் ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு. அவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாருன்னு வச்சுங்க. அவருக்கு சதீஷ்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா கட்டாயம் அவர் உங்களை தாங்க தேர்ந்தெடுத்துருக்கோம், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருப்பாங்க ஒரு முடிவுக்கு வந்த பிறகு. அவர் இப்போ பார்க்கலனாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 2வது, மேகதாது அங்கே வரல, கேரளாவுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை, கர்நாடகாவுக்கு தான் சம்மந்தம். இப்போ நீங்கள் காங்கிரஸ் அங்கே காங்கிரஸ் தலைமையில் முஸ்லீம் லீக் ஆதரவுடன் அங்கே அமைச்சரவை. இங்கே அப்படி இல்லை. தாவேகாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதல் தடவையாக திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து எதிராளிகளாக இருந்தவர்கள் கூட்டணி ஆட்சியில் கூட்டாளிகளாக வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி முதலாக நீங்கள் 108 வாங்கின போது 108 107 அந்த கணக்கில் வந்தபோது காங்கிரஸ் தான் 5 முதல் ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ் தான். பாக்கி பேர்லாம் அப்புறம் நீங்களாக போய் கேட்டீங்க. கிட்டத்தட்ட இது நீங்கள் ஃபோனில் கேட்டிங்களா எப்படி கேட்டிங்களோ உடனடியாக கொடுத்துட்டாங்க. அந்த 113 வந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் 5க்காக ஒரு 7க்காக நீங்கள் தேட வேண்டிய ஒரு அந்த 5 வரலன்னு வச்சுங்க, நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சந்திக்கிறேன்னு வேறு சொல்லிட்டு போனார். நிகழ்ச்சி நிரலில் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களோட சந்திப்பு, அவர்கள் மதிய உணவு இதெல்லாம் இருந்தது. இப்போ ஏன் அது சொல்லிட்டாங்க? இல்லை பிரதமர் அதை ஏதாவது சொல்லிட்டாரா? பிரதமர் ராகுல் காந்தியை பார்க்காதீங்கன்னு அப்படிலாம் வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே அப்படி நினச்சிருந்தா கூட அவ்வளோ தூரம் சொல்ல மாட்டாங்க. அமித்ஷா அவர்கள் இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. ஓகே, ஏன்னா 2 முறை காங்கிரஸோட நிகழ்ச்சிகளில் விஜய் ரத்து பண்ணியிருக்காரு. ஒன்று கேரளா முதல்வர் பங்கேற்கிற ஸ்வேரிங்கின் பதவியேற்றத்தையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால தான் இப்போ ஒரு பேசப்படுவது என்னென்னா, கூடிய சீக்கிரம் காங்கிரஸை தன்னுடைய கூட்டணியிலிருந்து அவர் வெளியேற்றும் சூழ்நிலையில் அந்த என்ன சொல்கிறது அந்த எண்ணத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இது யூகங்கள் தான். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேரளா இதுக்கும் போல அவர் ராகுல் காந்தியும் பார்க்கல, ஏன் பார்க்கலங்கிறதையும் சொல்லலை. இப்போ ஏதோ சொல்கிறாங்க ஜூன் மாதத்தில் 11ஆம் தேதியே நம்ம போகிறாருங்கிறாங்க, இனிமேல் தான் தெரியும். 2வது போயிட்டு இந்த சிங்கப்பெண் அதிரடி இருக்குது பாருங்கள்,
அது முதல் தடவையே வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து பிரதமரை பார்க்க போகிறதுனால ரத்து பண்ணீங்க. அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. பிரதமர் பார்க்குறது தேதி தான் முக்கியம். திருப்பி வந்து இங்கே நேரு ஸ்டேடியத்தில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ ஏன் ரத்து பண்ணீங்க? அதில் வேறு இந்த பெண்களுடைய பாதுகாப்புன்றது தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது. சூலூரில் நடந்தது. அதில் அமைச்சர் ஒரு பக்கம் சிரித்தாங்க, அது இயல்பாக சிரித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து ஐஜி அவர்கள் ரம்யா பாரதி அவர்களுடையவங்களாம் வந்து அதில் சிரித்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவங்க வந்து கேமராவை செட் பண்ணிட்டு போயிட்டாங்க அமைதியாக அப்படின்றதுனால வந்து இது நடந்து போச்சு. இருந்தால் கூட இந்த இடம்பொருள் ஏவல் பார்த்து அது கூட வன்னியரசு அமைச்சர் பேசியிருக்காரு. அவர்கள் மனிதர்கள் தானே, அவர்கள் சிரிக்கக்கூடாதா? நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, யார் வேணாலும் மனிதர்கள் தான், சிரிப்பு வரலாம், அந்த எண்ணம் மனசில் வரலாம், வெளிப்படலாம். இடம்பொருள் ஏவல் இருக்கு இல்லையா? ஒரு இழவு வீட்டுக்கு போகிறோம், துக்கம் விழுந்த வீட்டுக்கு போகிறோம். அங்கே போய் நீங்கள் பக்கத்தில் ஒரு நண்பரோட பழைய நண்பரை பார்க்குறீங்க, சிரித்து பேசினாலோ இல்லை ஃபோனில் யாருடைய சிரித்து பேசினாலோ அந்த இடத்திற்கும் சூழ்நிலைக்கும் பொருத்தமாக இருக்குமா? அவங்க வீட்டில் ஒரு துக்கம் இழந்து போச்சுன்னு வருத்தமாக இருக்காங்க. இதுதானே அங்கே உள்ள சூழ்நிலை. ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டதுடன் மிக கோரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். முதலாம் நசுக்கி செதச்சி. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இந்த 30 நாளில் இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 குற்றம்னு வரிசையாக அடுக்குறாங்க. இவ்வளவு கொலை, அவ்வளவு. இப்போ கூட நேற்று கூட வேளச்சேரியில் ஒரு பூங்காவில் வந்து 62 வயது மூதாட்டி 2 பேர் பீகார் யார் எந்த மாநிலம்? தமிழ்நாட்டில் தானே குற்றம் நடக்குது. இதுக்காக பீகார்லையா போய் நம்ம வந்து பீகாரை குற்றம் சொல்ல முடியுமா? இங்கே வேலை செய்கிறவன்னா குற்றம் நிகழும் இடம் எங்கே? இங்கே தானே வேளச்சேரி. குறிப்பாக வந்து இந்த காவல்துறையினர் வந்து நேற்று 2 பேர் சேர்ந்து ஒரு சிறுவனை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சு, அதுதான் சொல்ல வந்தேன். காவல்துறையிடமிருந்து மக்களை வந்து குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்கணும். காவல்துறையிடமிருந்தே முதல்ல பாதுகாக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து ஏதோ விஜயோட ஆட்சிக்கு சம்மந்தப்பட்டது நம்ம அப்படி சொல்லலை. இது திமுக ஆட்சியில் தான் அதிகமாக வந்தது. அதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை போன்ற அந்த சூழ்நிலை தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு தெரிஞ்சது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே நிலைமை தொடர்கிறது. ஒரு சமயம் நம்மளும் வந்து நியாயமாக ஒத்துக்க வேண்டிய விஷயம், உதயநிதி ஆட்சிக்கு வந்தபோது, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தபோது ஸ்டாலின் அவர் 2021 அப்போ உதயநிதி பேசுனது இன்னும் வீடியோவில் வந்துட்டு, குறைந்தபட்சம் 120 நாட்கள் கொடுக்க வேண்டாமா, நாங்கள் வந்து செட்டில் ஆகி எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பேசுனது இப்போ ஓடுது வீடியோ. அப்போ அந்த நியாயம் விஜயோடைய ஆட்சிக்கும் அதை 120 நாள் கொடுக்கணுங்கிற நியாயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இப்போ கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் திமுகவில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இப்போ நிறைய கனிமொழி ஆகிட்டாங்க, 2-3 கனிமொழி ஆகிட்டாங்க. யாருன்னு கரெக்டாக சொல்லணும். நம்ம தாவைகாலேயே ஒரு கனிமொழி இருக்காங்க, வேறு இடத்துல ஒன்று இத்தனை கனிமொழி இருந்தாலும் கனிமொழின்னா நமக்கு அதுதானே சரி ஞாபகம் வரும். அவங்க தான் ஞாபகம், சீனியர் அவங்க தானே. ஆனாலும் வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சிக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் அந்த 120 நாள் உதயநிதி பேசுனது அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 120 நாள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு தான். வந்த நாள்லேருந்து நீங்கள் வந்து நாங்கள் குற்றங்களை குறைப்போம்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அதிகாரிகள்லாம் மாற்றிருக்கீங்க, உங்கள் சௌரியத்துக்கு உங்களுக்கு வேண்டிய அதிகாரிகளாக மாற்றிருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வருவோம். சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் நிலைநாட்டுறதில் முதல் நாளிலிருந்தே நீங்கள் வந்து சாட்டையை சோற்ற வேண்டும். இந்த சட்டம் ஒழுங்கு வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு வந்து அப்படி போகிற விஷயம் இல்லை. நீங்கள் மின்தடைக்கு வேணால் அது கூட பாருங்கள், ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து மின்தடைக்குள்ளான காரணங்கள்னு சொல்லி ஒரு 6 காரணங்கள் சொல்கிறார். இது எங்கேயோ ஒரு யூடியூப்பில் வந்து ChatGPT போட்டால் என்ன காரணங்கள் வருதோ வரிசை பிரகாரம் அதே தான் சொல்லியிருக்கார் அமைச்சர். அப்போ அமைச்சர் வந்து ChatGPT பார்த்துட்டு தான் பதில் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இந்த ChatGPT உள்ளது வந்து அட்லீஸ்ட் அந்த வரிசையாவது மாற்றி படிக்கக்கூடாதா? கூட 2 காரணம் சேர்க்கக்கூடாதா? இல்லை 1-2 குறைச்சிக்க கூடாதா? வார்த்தைகளை மாற்றக்கூடாதா? எந்த அளவுக்கு அனுபவமின்மை அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதிகாரிகளை பற்றி பேசினோம். அருண் IPS அவர்களுடைய அந்த நியமனம் வந்து சர்ச்சையாயிருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போ அமைச்சராக இருப்பவர் அப்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார், கரூர் போன்ற ஒரு நிகழ்ச்சியை இவர் வந்து திட்டமிட்டு சதி செய்கிறார். ஏனென்றால் இவர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர். வேறு மாநிலத்துக்கே மாற்றிடும், இவரை வேறு மாநிலத்துக்கு தூக்கிடணும், இங்கே வைக்கவே கூடாது. அவரை கொண்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவான லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்காங்க.
என்ன கேள்வி வருது சார் அவர் மீது ஏதோ லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இல்லை, அது இப்போ உயர்நீதிமன்றமே கூட அதை 2 மணி நேரம் காக்க வச்சார் இந்த சம்மனுக்காக. அவருடைய அதிகாரிகள் உதவியாளர்கள்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து அது ஒரு சர்ச்சையாகி யார் வந்து காக்க வச்சாங்களோ அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி வந்தாங்க. வந்தவர் ஆக்சுவலாக வந்து காக்க வைக்கல, வேறு இவருக்கு வேண்டிய ஒரு அதிகாரி தான். அதுலேயே ஒரு ஆள்மாறாட்டம் பண்ணிட்டாருன்னு ஒரு பிரபல யூடியூபர் இப்போ தான் சிறையிலிருந்து வெளியில் வந்து அந்த யூடியூபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் சரி, அதெல்லாம் கொஞ்சம் சின்ன விஷயங்கள்னு வச்சுங்க. சின்ன விஷயங்கள்னால் அது முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீதிமன்றத்திலேயே ஆள்மாறாட்டம் செய்கிறாங்கிறது பெரிய விஷயந்தான். சரி, அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி நேரு விவகாரத்தில் அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேரில் உள்ளதெல்லாம் இடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டிங்களா, போட்டு அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ் பண்ணிட்டீங்களான்னு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் தான் போடணும், அவர் தான் போடணும். ஐபிஎஸ். ஆமாம், அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு மாநிலத்துக்கு அவரை மாற்றணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குற்றச்சாட்டு சொன்னவரை, ஸ்டாலின் நெருக்கமானவர், ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என்று சொல்லப்படுபவரை, இப்பொழுது திருமாவளவனுடைய பரிந்துரையில்தான் அவரை வந்து இந்த நியமனம் செய்தார்கள் என்று சொல்லப்படுபவரை, திருமாவளவன் ஏன் அவரை பரிந்துரை பண்ணுறாரு? அப்போ திருமாவளவன் இன்னும் வந்து திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறாரா? சார், அதுக்கு வேற ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். வேற ஒரு லிங்க்னா நீங்கள் சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரே பட்டியல் சமூகம்னு இருந்தால் கூட வேறு வேறு சாதிங்க. ஆமாம், அவர் தேவேந்திர குல வேளாளர், இவர் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். அதை தாண்டி அந்த லிங்கெல்லாம் நம்ம உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே நம்ம வந்து அப்புறம் வந்து நீங்கள் வள்ளுவம்னு போட்டு வள்ளுவருக்கு பக்கத்தில் ஒரு ஏன்னு போடணும். நீங்கள் அடல்ட்ஸ் ஒன்லின்னு வள்ளுவருக்கு பக்கத்தில் போடுற மாதிரி ஆகிடும். நம்ம அதை நமக்கு அந்த 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 சப்ஜெக்டே நமக்கு தேவையில்லை. நீங்களே அவரை சர்ச்சைக்குரியவர், அவர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்னு சொல்லிட்டு முக்கியமான பதவியில் கொண்டு வந்து போட்டிங்க. இதே மாதிரி அஸ்ராகர் அவர்கள், அவரை வந்து இப்போ உளவுத்துறை தலைவராக போட்டிக்கிங்க. அஸ்ராகர் அவர்கள் பொதுவாக நேர்மையானவர் என்று, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்று பெயர் பெற்றவர். ஆனால் அவர் வந்து கரூர் விஷயத்தை எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு அவர் தலைமையில் போட்டபோது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனீங்க. அன்றைக்கு அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இல்லை நேர்மையாக அவர் விசாரித்தா உங்களுக்கு வம்பு வரும்னு திமுக பயம் இருந்ததான்னு தெரில. அஸ்ராகருக்கு நேர்மையானவர், அவர் கரூர் விஷயத்தை விசாரித்தா இந்த 10 ரூபாய்க்காரங்களாம் மாட்டிப்பாங்க. யார் பேர்லேயே சொன்னாங்க அவரால் தான் வந்துச்சு பிரச்சனைன்னு தெரியாது, விசாரணையில் இருக்குது, நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவரால் தான் பிரச்சனை, அவர் தான் கிளப்பி விட்டார், அப்போ அதெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பயந்து அது வந்து அவரை எதிர்த்துனா அவருடைய நியமனத்தை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போனீங்க. இன்றைக்கி அவரே உளவுத்துறைன்னு போடுறீங்க. என்ன நடக்குது? அப்போ நீங்கள் இப்போ சிவி சண்முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பிரதிநிதியாக ஏதோ முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் எதோ பேசிக்கிட்டு இருக்காருன்றாங்க. இப்போ அப்போது இந்த தாவேகா என்பது இந்த அவியல் மாதிரி இருக்குது. திமுகலேருந்து கொஞ்சம், அதிமுகலேருந்து கொஞ்சம், எல்லா கட்சிகளிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம், காங்கிரஸிலிருந்து உள்ள. இதில் என்ன பிரச்சனைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு என்ன கருத்தோட்டம் ஒரு கட்சிக்கும் இருக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சியை நம்ம சொன்னோம் அந்த துணை வேந்தர் விஷயத்தில், இந்த ஒற்றுமையில் வேற்றுமை மாதிரி இவ்வளவு வேற்றுமையில் நீங்கள் எப்படி ஒற்றுமையாக செயல்பட போகிறீங்கன்ற கேள்வி வருது. ஓகே, அதிமுகலேருந்து வர்றதை இவங்கெல்லாம் விரும்பலை. திமுக கூட்டணியிலேருந்து வந்த கட்சியெல்லாம் இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்க. தாவேக்காக்குள்ளேயே சிலர் விரும்பலை. தாவேக்காக்குள்ளேயே இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இல்லை, ஊழலை ஒழிச்சிட்டோம், நாங்கள் வந்ததில் தூய சக்தி, 40 ரூபா சிஎம்டிஎல் நிறுத்திட்டோம், அப்புறம் அந்த 10 ரூபா அதெல்லாம் டாஸ்மாகுன்னு சொன்னேன். டாஸ்மாக் அமைச்சர், அவர் பேர் என்ன, ஒரு விக்னேஷ், அவர் என்ன சொல்கிறாரு, அதை நியாயப்படுத்தி அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, அந்த 10 ரூபா பாலாஜி நீங்கள் பாட்டு பாடி தானே கரூரில் அந்த நெரிசலுக்கான ஒரு பிரச்சனை வந்தது காரணமே அந்த 10 ரூபா பாலாஜி பாட்டுன்னு கூட சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. யார் ஆரம்பித்தாங்கன்றதை விட்டுட்டு அது ஒரு இப்போ அந்த 10 ரூபா வந்து நியாயம்னு பேசுகிறார் யார்? இப்போ உள்ள மது விற்கும் துறை. நான் மது விலக்கு துறைன்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறது இல்லை. மது விலக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே மது விற்கிறீங்க, அதுக்கு பேர் மது விலக்கு துறை. 700 கடை மூடிட்டாங்க சார். 700 கடை இல்லை, 436 தான் மூடி இருக்காங்க. இது அரசு துறை, அரசு அறிவிப்பு. மிச்சம் மூடிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.